நமது அதிர்ஷ்டம் மாறப்போகிறது என்பதற்கான அறிகுறிகளை இயற்கை நமக்கு தருகிறதா என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? ஆம், சாஸ்திரங்கள் மற்றும் ஜோதிடத்தின்படி இந்த 3 சிறப்பு விலங்குகளை நீங்கள் திடீரென்று கண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், செல்வம், வெற்றி மற்றும் மகிழ்ச்சி பொங்கி வழியப் போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கேள்வி என்னவென்றால், அந்த 3 விலங்குகள் யாவை? அவற்றை நீங்கள் கண்டால் உங்கள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க என்ன செய்ய வேண்டும்? இன்றைய காணொளியில் மிகச்சிலருக்கே தெரிந்த ஒரு ரகசியத்தை நாங்கள் வெளிப்படுத்தப் போகிறோம். எனவே காணொளியை இறுதி வரை பார்க்க தவறாதீர்கள். ஏனென்றால் இறுதியில் உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் வேகமாக திறக்கக்கூடிய ஒரு தீர்வையும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். இந்திய பாரம்பரியம், ஜோதிடம் மற்றும் சாஸ்திரங்களில் இயற்கை அறிகுறிகள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றன. நம்மைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு உயிரினமும், ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு மாற்றமும் ஒரு தற்செயல் நிகழ்வாக மட்டும் கருதப்படுவதில்லை, மாறாக ஏதோ ஒரு சக்தியிடமிருந்து வரும் செய்தியாக கருதப்படுகிறது. குறிப்பாக சில விலங்குகள் உள்ளன, அவற்றின் திடீர் தோற்றம் வரவிருக்கும் மங்களகரமான காலங்களின் அறிகுறியாக கருதப்படுகிறது. இந்த 3 விலங்குகளையும் நீங்கள் திடீரென்று கண்டால் அவற்றை ஒரு சாதாரண நிகழ்வாக புறக்கணிக்காதீர்கள். மாறாக உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கப்படப் போகின்றன என்றும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் வரப்போகின்றன என்றும் புரிந்து கொள்ளுங்கள். முதல் விலங்கு பசு. இந்திய கலாச்சாரத்தில் பசு ஒரு தாயாக கருதப்படுகிறது மற்றும் செல்வம், மகிழ்ச்சி, செழிப்பு ஆகியவற்றின் சின்னமாக கருதப்படுகிறது. அதிகாலையில் உங்கள் வீட்டிற்கு வெளியே அல்லது சாலையில் ஒரு பசுவைக் கண்டால், குறிப்பாக அது அமைதியான நிலையில் இருந்தாலோ அல்லது வந்து உங்கள் அருகில் நின்றாலோ, அது மிகவும் மங்களகரமான அறிகுறியாகும். சாஸ்திரங்களின்படி இது உங்கள் வாழ்க்கையில் விரைவில் நிதி முன்னேற்றம் சாத்தியமாகும் என்பதையும், லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு வருவார் என்பதையும் குறிக்கிறது. ஒரு பசு உங்களைக் கண்டதும் கத்தினால் அல்லது உங்கள் கையிலிருந்து சாப்பிட்டால் அது மிகவும் மங்களகரமான சகுனமாக கருதப்படுகிறது. இதன் பொருள் உங்களின் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணிகள் முடிவடையும் மற்றும் உங்கள் வாழ்க்கை ஸ்திரத்தன்மையை அடையும் என்பதாகும். இதுபோன்ற நேரங்களில் ஒருவர் தானம் செய்து கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்போதுதான் இந்த மங்களகரமான பலன்கள் மேலும் மேம்படும். இரண்டாவது விலங்கு யானை. யானை சக்தி, ஞானம் மற்றும் அரச மகிழ்ச்சியின் சின்னமாக கருதப்படுகிறது. பண்டைய நூல்கள் யானையை செல்வம் மற்றும் உயர் அந்தஸ்துடன் தொடர்புபடுத்துகின்றன. நீங்கள் திடீரென்று எங்காவது, குறிப்பாக ஒரு கோவிலுக்கு அருகில் அல்லது ஒரு மங்களகரமான நாளில் ஒரு யானையைக் கண்டால் அது உங்கள் கௌரவமும் மதிப்பும் அதிகரிக்கும் என்பதைக் குறிக்கிறது. இது உங்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு உருவாகப் போகிறது என்பதையும், நீங்கள் வெற்றியை அடையப் போகிறீர்கள் என்பதையும் குறிக்கிறது. யானையின் அமைதியான மற்றும் நிலையான குணம் உங்கள் முடிவுகளில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதையும் குறிக்கிறது, ஏனெனில் சரியான நேரம் வரும்போது நீங்கள் பெரும் பலன்களைப் பெறுவீர்கள். ஒரு யானை தனது தும்பிக்கையை உயர்த்தி ஆசி வழங்குவதைக் கண்டால் அது மிகவும் மங்களகரமானகவும் தெய்வீக அருளின் சின்னமாகவும் கருதப்படுகிறது. மூன்றாவது விலங்கு ஆமை. ஆமை மெதுவான தன்மையின் சின்னமாக இருந்தாலும் சாஸ்திரங்களில் அது மிகவும் மங்களகரமானகவும் நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. ஆமை நிலைத்தன்மை, நீண்ட ஆயுள் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை குறிக்கிறது. நீங்கள் திடீரென்று ஒரு ஆமையைக் கண்டால், குறிப்பாக நீர்நிலைகளுக்கு அருகில் அல்லது உங்கள் வீட்டைச் சுற்றி, அது உங்கள் வாழ்க்கையில் படிப்படியான ஆனால் நீடித்த வெற்றி வரப்போகிறது என்பதைக் குறிக்கிறது. இதன் பொருள் உங்கள் முயற்சிகளிலிருந்து உடனடி பலன்களை நீங்கள் காணாவிட்டாலும் எதிர்காலத்தில் பெரும் நன்மைகளைப் பெறுவீர்கள் என்பதாகும். ஆமையைக் காண்பது உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்தி அவசரப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்பதையும் குறிக்கிறது. பொறுமையுடனும் தொடர்ச்சியான கடின உழைப்புடனும் நீங்கள் பெரும் வெற்றியை அடைவீர்கள் என்பதையும் இது குறிக்கிறது. இந்த 3 விலங்குகளைக் காண்பது வெறும் தற்செயல் நிகழ்வாக கருதப்படுவதில்லை, மாறாக உங்கள் விதி மாறப்போகிறது என்பதற்கான பிரபஞ்சத்தின் ஒரு சமிக்ஞையாகும். இருப்பினும்
சகுனங்களை மட்டுமே நம்பி இருக்காமல் உங்கள் செயல்களையும் சரியான திசையில் வைத்திருப்பது முக்கியம். சாஸ்திரங்களின்படி ஒருவரின் செயல்களும் நல்லதாக இருக்கும்போது மட்டுமே மங்களகரமான சகுனங்கள் பலனளிக்கும். எனவே இதுபோன்ற சகுனங்களை நீங்கள் பெறும்போதெல்லாம் நேர்மறையான மனப்பான்மை, எண்ணங்கள் மற்றும் செயல்களை பராமரிக்கவும். மேலும் இந்த சகுனங்களை விளக்கும்போது மூட நம்பிக்கையை தவிர்ப்பது முக்கியம். அவற்றின் நோக்கம் பயத்தை விதைப்பதல்ல, மாறாக வாழ்க்கையின் மீது நேர்மறையையும் நம்பிக்கையையும் வளர்ப்பதாகும். ஒருவர் இந்த சகுனங்களை புரிந்துகொண்டு தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும்போது அவர்கள் உண்மையான பலன்களைப் பெறுகிறார்கள். எனவே நீங்கள் ஒரு பசுவையோ யானையையோ அல்லது ஆமையையோ கண்டால் அதை ஒரு மங்களகரமான நிகழ்வாக கருதி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தி கடவுளுக்கு நன்றி கூறி உங்கள் முயற்சிகளை வலுப்படுத்துங்கள். இறுதியாக, இயற்கை எப்போதும் நமக்கு அறிகுறிகளை தருகிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவற்றை புரிந்து கொள்வதுதான் என்று கூறலாம். இந்த 3 விலங்குகளும் உங்கள் வாழ்வில் நல்ல காலம் வரவிருக்கிறது என்ற செய்தியை அனுப்புகின்றன. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் செயல்களில் நம்பிக்கை வைத்து சரியான திசையில் தொடர்ந்து பயணிப்பதுதான். நம்பிக்கை, கடின உழைப்பு மற்றும் நேர்மறை சிந்தனை ஆகியவை ஒன்று சேரும்போது உண்மையான அதிர்ஷ்டம் மலர்கிறது. நாம் சாஸ்திரங்கள், ஜோதிடம் மற்றும் இந்திய பாரம்பரியங்களை ஆழமாக ஆராயும்போது இயற்கை என்பது வெறும் பௌதிகமானது மட்டுமல்ல, அது தொடர்ந்து சமிக்ஞைகளை அனுப்பும் ஒரு துடிப்பான ஆற்றல் அமைப்பு என்பதை புரிந்து கொள்கிறோம். நீங்கள் கற்றுக்கொண்ட பசு, யானை மற்றும் ஆமை ஆகிய 3 விலங்குகளைத் தாண்டி உங்கள் வாழ்வில் மங்களகரமான காலம் வரவிருக்கிறது என்பதையும் உங்கள் அதிர்ஷ்டம் மாறப்போகிறது என்பதையும் குறிக்கும் பல அறிகுறிகள், நிகழ்வுகள் மற்றும் உயிரினங்கள் உள்ளன. இந்த அறிகுறிகளை புரிந்து கொள்வது என்பது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் நுட்பமான செய்திகளை அடையாளம் காணும் ஒரு கலையும் ஆகும். முதலில் பறவைகளைப் பற்றி பேசுவோம். உங்கள் வீட்டைச் சுற்றி பறவைகளின் எண்ணிக்கை, குறிப்பாக சிட்டுக்குருவிகள் அல்லது கிளிகளின் எண்ணிக்கை திடீரென அதிகரித்தால் அது மிகவும் மங்களகரமான அறிகுறியாக கருதப்படுகிறது. சாஸ்திரங்களின்படி பறவைகள் வானத்தின் தத்துவத்தை குறிக்கின்றன, மேலும் அவை உங்களைச் சுற்றி நேர்மறையாக செயல்படும்போது உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படவிருக்கின்றன என்பதைக் குறிக்கிறது. ஒரு பறவை உங்கள் ஜன்னலிலோ அல்லது பால்கனியிலோ அமர்ந்து கீச்சிட்டால் அது ஒரு நல்ல செய்தியின் அறிகுறியாக கருதப்படுகிறது. இது முடிக்கப்படாத பணிகள் முடிவடையும் என்பதையும் சில நல்ல செய்திகள் வரவிருப்பதையுமே குறிக்கிறது. அதேபோல் ஒரு காக்கை வந்து உங்கள் வீட்டின் கூரையிலோ அல்லது முற்றத்திலோ கூவினால் மக்கள் பொதுவாக அதை அமங்கலமாக கருதுகின்றனர். ஆனால் பல சாஸ்திரங்களில் அது ஒரு விருந்தினரின் வருகையின் அறிகுறியாகவும் கருதப்படுகிறது. இதன் பொருள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையக்கூடிய ஒரு முக்கியமான நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகிறார் என்பதாகும். சில சமயங்களில் இது பழைய உறவுகள் மீண்டும் மலர்வதையும் குறிக்கிறது. இப்போது பூனைகளைப் பற்றி பேசுவோம். உங்கள் பாதையில் ஏதேனும் குறுக்கிடுவது பெரும்பாலும் அசுபமாக கருதப்படுகிறது. ஆனால் இது எப்போதும் உண்மையல்ல. உங்கள் வீட்டில் ஒரு வெள்ளை பூனையையோ அல்லது அது அமைதியாகச் சுற்றித் திரிவதையோ நீங்கள் கண்டால் அது அமைதி மற்றும் சமநிலையின் அறிகுறியாகும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள எதிர்மறை ஆற்றல் விரைவில் கலையப் போகிறது என்பதையும் நீங்கள் மன அமைதியைக் காணப் போகிறீர்கள் என்பதையும் இது குறிக்கிறது. உங்கள் வீட்டைச் சுற்றி திடீரென்று அதிக வண்ணத்துப் பூச்சிகளைக் காணத் தொடங்கினால் இதுவும் மிகவும் அழகான மற்றும் மங்களகரமான அறிகுறியாகும். வண்ணத்துப் பூச்சிகள் உருமாற்றத்தையும் புதிய தொடக்கங்களையும் குறிக்கின்றன. இதன் பொருள் உங்கள் தொழில், உறவுகள் அல்லது தனிப்பட்ட வளர்ச்சி என எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நேர்மறையான மாற்றம் நிகழப்போகிறது என்பதாகும். இப்போது சில இயற்கையான அறிகுறிகளைப் பற்றி பேசுவோம். காலையில் எழுந்தவுடன் வெளிப்படையான காரணம் ஏதுமின்றி ஒரு நறுமணத்தை நீங்கள் உணர்ந்தால் அது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இது தெய்வீக ஆற்றலின் அறிகுறி என்று கூறப்படுகிறது. இது உங்களைச் சுற்றி நேர்மறை சக்திகள் செயல்பட்டு உங்களுக்கு உதவுகின்றன என்பதைக் குறிக்கிறது. நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரே நேரத்தில்
அதாவது 11 மணி 11 நிமிடம் அல்லது 2 மணி 22 நிமிடம் போன்ற நேரங்களில் கடிகாரத்தை பார்த்தால் இதுவும் ஒரு அறிகுறியாக கருதப்படுகிறது. பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்ப விரும்புகிறது என்பதையும், உங்கள் எண்ணங்கள் மற்றும் முடிவுகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் இது குறிக்கிறது. இந்த நேரத்தில் நேர்மறையான மனநிலையை பேணுவது மிகவும் முக்கியம், ஏனெனில் இந்த நேரம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற உதவும். அதேபோல் உங்கள் வீட்டில் கண்ணாடி அல்லது பாத்திரங்கள் போன்ற ஏதாவது திடீரென்று உடைந்தால் அது எப்போதும் அமங்கலமாக கருதப்படுவதில்லை. சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய எதிர்மறை ஆற்றல் அகற்றப்படுவதற்கும் உங்களை அச்சுறுத்திக் கொண்டிருந்த ஒரு பிரச்சனை தவிர்க்கப்பட்டதற்கும் இது ஒரு அறிகுறியாகும். மத கண்ணோட்டத்தில் நீங்கள் கடவுளின் பெயரையோ மந்திரங்களையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தையோ மீண்டும் மீண்டும் நினைத்தால் நீங்கள் ஒரு ஆன்மீக பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதற்கான அறிகுறியாகும். தெய்வீக சக்தி உங்களை சரியான திசையில் வழிநடத்த முயற்சிக்கிறது என்பதை இது குறிக்கிறது. உங்கள் கனவுகளில் நீங்கள் மீண்டும் மீண்டும் தண்ணீர், கோவில்கள், விளக்குகள் அல்லது வெள்ளை நிறத்தைக் கண்டால் இவையும் மங்களகரமான அறிகுறிகளாகும். தண்ணீர் தூய்மையையும் ஓட்டத்தையும் குறிக்கிறது, கோவில்கள் ஆசீர்வாதங்களை குறிக்கின்றன, விளக்குகள் ஒளியையும் வழிகாட்டுதலையும் குறிக்கின்றன மற்றும் வெள்ளை நிறம் அமைதியையும் நேர்மறையையும் குறிக்கிறது. இந்த அறிகுறிகள் அனைத்திற்கும் ஒரே அடிப்படை நோக்கம்தான் உள்ளது, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்பதை உங்களுக்கு எச்சரித்துச் சொல்வது. ஆனால் நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், உங்கள் செயல்கள் சரியாக இருந்தால் மட்டுமே இந்த அறிகுறிகள் பலனளிக்கும். அறிகுறிகளை பார்த்துவிட்டு கடினமாக உழைக்காமல் இருப்பது சரியல்ல, கர்மா விதியை உருவாக்குகிறது என்று சாஸ்திரங்களும் கூறுகின்றன. எனவே இதுபோன்ற அறிகுறிகளை நீங்கள் பெறும்போதெல்லாம் அவற்றை உத்வேகமாக எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களைச் செய்யுங்கள், உங்கள் எண்ணங்களை தூய்மையாக வைத்திருங்கள், மேலும் உங்கள் இலக்குகளை நோக்கி தொடர்ந்து செயல்படுங்கள். மேலும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நன்றி செலுத்த மறக்காதீர்கள். இறுதியில் விதி தற்செயலாக மாறுவதில்லை, அது சிறிய அறிகுறிகள் மற்றும் உங்கள் செயல்களின் கலவையால் வடிவமைக்கப்படுகிறது என்று கூறலாம். இந்த அறிகுறிகளை புரிந்து கொண்டு சரியான திசையில் நீங்கள் முன்னேறினால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பால் நிரம்பியிருக்கும். இந்திய பாரம்பரியம், ஜோதிடம் மற்றும் நாட்டுப்புற கதைகள் சில அறிகுறிகளை மங்களகரமானதாக கருதும் அதே வேளையில் அமங்கலகரமானவை அல்லது கெட்ட சகுனங்கள் என்று கருதப்படும் சில அறிகுறிகளும் உள்ளன. ஆனால் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவது அவசியம், இந்த சகுனங்கள் பயத்தை விதைப்பதற்காக அல்ல, மாறாக மக்களை எச்சரிப்பதற்காகவே உள்ளன. சாஸ்திரங்களின்படி எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எதிர்மறை விளைவுகளைத் தடுக்க நமது செயல்கள், எண்ணங்கள் மற்றும் நடத்தையை நாம் மேம்படுத்த வேண்டும் என்று அசுப சகுனங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. எனவே அவற்றை மூட நம்பிக்கைகளாக கருதாமல் எச்சரிக்கைகளாகவே புரிந்து கொள்ள வேண்டும். முதல் அறிகுறி, ஒரு கருப்பு பூனை மீண்டும் மீண்டும் உங்கள் பாதையை கடப்பது. பரவலான நம்பிக்கையின்படி நீங்கள் ஒரு முக்கியமான பணியில் இருக்கும்போது ஒரு கருப்பு பூனை உங்கள் பாதையை கடந்தால் அது அபசகுனமாக கருதப்படுகிறது. இதனால் கெட்ட விஷயங்கள் நடக்கும் என்று அவசியமில்லை, மாறாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், உங்கள் முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மற்றும் அவசரப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்கான அறிகுறியாகும். சில நேரங்களில் இது வெறுமனே ஒரு உளவியல் விளைவாக இருக்கலாம், இது ஒருவரை மேலும் எச்சரிக்கையாக இருக்கச் செய்கிறது. மற்றொரு அறிகுறி, பகல் நேரத்தில் ஒரு ஆந்தை தோன்றுவது அல்லது வீட்டைச் சுற்றி சத்தம் எழுப்புவது. ஆந்தைகள் பொதுவாக இரவு நேர பறவைகளாக கருதப்படுகின்றன, எனவே அவை வழக்கத்திற்கு மாறாக பகல் நேரத்தில் காணப்பட்டாலோ அல்லது வீட்டைச் சுற்றி மீண்டும் மீண்டும் சத்தம் எழுப்பினாலோ அது ஒரு அபசகுனமாக கருதப்படுகிறது. இது உங்களைச் சுற்றி சில எதிர்மறை ஆற்றல் செயல்படக்கூடும் என்பதையோ அல்லது உங்கள் நிதி முடிவுகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையோ குறிக்கிறது. மூன்றாவது அறிகுறி, ஒரு நாய் தொடர்ந்து ஊளையிடுவது, குறிப்பாக இரவில். சாஸ்திரங்களில்
இது அருகில் ஏதோ ஒரு வகையான எதிர்மறை நிகழ்வு அல்லது ஆற்றல் நிகழக்கூடும் என்பதற்கான எச்சரிக்கையாக கருதப்படுகிறது. இருப்பினும் அறிவியல் ரீதியாக நாய்கள் பெரும்பாலும் மனிதர்களால் கேட்க முடியாத ஒலிகளை அவற்றின் கூர்மையான கேட்கும் திறனால் கேட்கின்றன, அதனால் எதிர்வினையாற்றுகின்றன. பாரம்பரியமாக இது எச்சரிக்கையின் அறிகுறியாக கருதப்படுகிறது. உங்கள் வீட்டில் வெளிப்படையான காரணம் ஏதுமின்றி கண்ணாடி மீண்டும் மீண்டும் உடைந்தால் அதுவும் ஒரு அபசகுனமாக கருதப்படுகிறது. இது வீட்டில் பதற்றம், எதிர்மறை ஆற்றல் அல்லது சக்தி சமநிலையின்மை இருக்கலாம் என்பதை குறிக்கிறது. இதுபோன்ற நேரங்களில் வழக்கமான சுத்தம் செய்தல், பிரார்த்தனை அல்லது தியானம் போன்றவற்றின் மூலம் அமைதியான மற்றும் நேர்மறையான சூழலை பராமரிப்பது முக்கியம். மற்றொரு அறிகுறி வௌவால்கள் வீட்டிற்குள் வருவது. வௌவால்கள் பொதுவாக இருண்ட மற்றும் தனிமையான பகுதிகளில் வாழும், எனவே அவை வீட்டிற்குள் நுழைந்தால் அது அசுபமாக கருதப்படுகிறது. இது உங்கள் வீட்டின் ஆற்றலை தூய்மைப்படுத்தி தேவையற்ற பொருட்களை அகற்ற வேண்டும் என்பதை குறிக்கிறது. காலையில் எழுந்ததும் சண்டையையோ அல்லது எதிர்மறையான வார்த்தைகளையோ கேட்டால் அதுவும் அன்றைய நாளின் அசுபமான தொடக்கமாக கருதப்படுகிறது. நாள் நேர்மறை ஆற்றலுடன் தொடங்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன, எனவே காலைச் சூழல் மிகவும் முக்கியமானது. இது நடந்தால் சிறிது நேரம் அமைதியாக இருந்து உங்கள் மனதை அமைதிப்படுத்துவது நல்லது. இப்போது கனவுகளைப் பற்றி பேசுவோம். கீழே விழுவது, இருள் அல்லது உதவியற்ற உணர்வு போன்ற பயங்கரமான கனவுகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் கண்டால் இது மன மற்றும் ஆற்றல் சமநிலையின்மையின் அறிகுறியாக கருதப்படுகிறது. இது வெளிப்புற அசுப நிகழ்வை குறிக்க வேண்டிய அவசியமில்லை, மாறாக உள் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை பிரதிபலிக்கிறது. தியானம், பிரார்த்தனை மற்றும் நேர்மறை சிந்தனை ஆகியவை இதுபோன்ற சூழ்நிலைகளில் உதவியாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள துளசிச் செடி வெளிப்படையான காரணம் ஏதுமின்றி திடீரென்று காய்ந்துவிட்டால் இதுவும் பாரம்பரியமாக ஒரு அசுபமான அறிகுறியாக கருதப்படுகிறது. துளசி புனிதமான மற்றும் நேர்மறை ஆற்றலின் சின்னமாக கருதப்படுகிறது, எனவே அது வாடுவது வீட்டில் ஆற்றல் சமநிலை சீர்குலைவதை குறிக்கிறது. இதுபோன்ற நேரங்களில் வீட்டைச் சுத்தம் செய்தல், வழக்கமான பிரார்த்தனைகள் மற்றும் செடிகளை பராமரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அதேபோல் சாவிகள், பணம் அல்லது முக்கியமான பொருட்கள் போன்றவற்றை மீண்டும் மீண்டும் தொலைப்பது வாழ்க்கையில் கவனச்சிதறல் அல்லது அதிகரித்து வரும் நிலையற்ற தன்மையின் அறிகுறியாக கருதப்படுகிறது. உங்கள் செயல்களில் அதிக கவனத்தையும் ஒழுக்கத்தையும் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஒரு நடைமுறை எச்சரிக்கையாகவும் இது இருக்கலாம். உங்கள் வீட்டில் பூச்சிகளின், குறிப்பாக கரையான் அல்லது எறும்புகளின் எண்ணிக்கை திடீரென அதிகரிப்பது ஆற்றல் சமநிலையின்மையின் அறிகுறியாகவும் கருதப்படுகிறது. இதற்கான அறிவியல் காரணம் தூய்மை மற்றும் வானிலையுடன் தொடர்புடையதாக இருந்தாலும் பாரம்பரியமாக உங்கள் சுற்றுப்புறத்தை மேலும் ஒழுங்காகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும் என்பதற்கான அறிகுறியாக இது கருதப்படுகிறது. இந்த அறிகுறிகளின் சாராம்சம் என்னவென்றால் அவை நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல, மாறாக நம்மை விழித்தெழச் செய்வதற்காகவே உள்ளன. சரியான கண்ணோட்டத்தில் பார்த்தால் அவை உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை வழங்குகின்றன. எச்சரிக்கையே பாதுகாப்பு என்று சாஸ்திரங்களும் கூறுகின்றன. எனவே நீங்கள் ஒரு அபசகுனமான அறிகுறியைக் கண்டால் பீதியடைவதற்குப் பதிலாக உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள். அதாவது நேர்மறையான மனநிலையை கடைப்பிடிப்பது, தவறாமல் பிரார்த்தனை செய்வது, உங்கள் வீட்டையும் மனதையும் தூய்மையாக வைத்திருப்பது மற்றும் உங்கள் செயல்களை சரியான திசையில் செலுத்துவது போன்றவை. இறுதியாக அறிகுறிகளை மட்டும் கொண்டு விதி மாறுவதில்லை என்பதை புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம். உங்கள் செயல்கள், உங்கள் எண்ணங்கள் மற்றும் உங்கள் முடிவுகளே உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. தீய சகுனங்கள் வெறும் எச்சரிக்கைகளே, அவற்றை நீங்கள் எவ்வாறு அணுகி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துகிறீர்கள் என்பதில்தான் உண்மையான சக்தி அடங்கியுள்ளது. எனவே நண்பர்களே, இந்த 3 விலங்குகளை நீங்கள் கண்டால் அது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, மாறாக வரவிருக்கும் மகிழ்ச்சியின் அறிகுறி என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு எப்போதாவது இது போன்ற அனுபவம் ஏற்பட்டிருந்தால் தயவுசெய்து கீழே உள்ள கருத்துகளில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.
உங்கள் அனுபவத்தை கேட்க நாங்கள் ஆவலாக உள்ளோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற மர்மமான மற்றும் தகவல் நிறைந்த வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வழங்குவதால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஆம், அடுத்த வீடியோவில் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு வரவிருப்பதை உணர்த்தும் சில அறிகுறிகளை பகிர்வோம். எனவே அதை தவறவிடாதீர்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.